கலியுக மந்த்ரா நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். செல்வம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு ஆற்றல். ஒரு மனிதனிடம் பணம் சேருவதும் சேராததும் அவனது உழைப்பை மட்டும் சார்ந்தது அல்ல, அவனை சுற்றியுள்ள பிரபஞ்ச ஆற்றலை சார்ந்தது. 2026ஆம் ஆண்டு என்பது பல கோள்களின் பெயர்ச்சியால் ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான ஒரு ஆண்டாக மாறப்போகிறது. இந்த வருடத்தில் உங்கள் கைகளில் பணம் தங்கவில்லையா? கடன் சுமை உங்களை அழுத்துகிறதா? கவலை வேண்டாம். நம் முன்னோர்கள் மறைத்து வைத்த எளிமையான ஆனால் அதீத சக்தி கொண்ட பண ஈர்ப்பு ரகசியங்களை இன்று நான் உங்களுக்கு உபதேசிக்கப் போகிறேன். இதை சரியாக செய்தால் உங்கள் வாழ்க்கை 2026இல் ஒரு பொற்காலமாக மாறும். முதல் ரகசியம். நிலவாசல் தீட்சை நேயர்களே, 2026இல் ராகு, கேது மற்றும் குருவின் நிலைகள் நமக்கு கொடுக்கும் செய்தி என்னவென்றால், சுத்தம் இருக்கும் இடத்தில் மட்டுமே லக்ஷ்மி கடாட்சம் நிலைக்கும். தினமும் அதிகாலை 4:30 முதல் 6 மணிக்குள் எழுந்து விடுங்கள். இதுதான் பிரம்ம முகூர்த்தம். ஒரு செப்பு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் எடுத்து அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் மற்றும் ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை போடுங்கள். உங்கள் வீட்டின் நிலவாசல் கதவின் 2 பக்கங்களிலும் இந்த தண்ணீரை தெளித்து ஓம் மகாலட்சுமியை நம என்று 3 முறை சொல்லுங்கள். வாசலில் மிதிக்கும் ஒவ்வொரு நேர்மறை ஆற்றலும் பணமாக உங்கள் வீட்டிற்குள் நுழையும். இதை செய்து பாருங்கள். அன்றைய நாள் முழுவதும் உங்கள் மனதில் ஒரு தெளிவும் பணவரவிற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். இரண்டாம் ரகசியம். குபேரவசியம் முடிச்சு நிறைய பேர் என்னிடம் கேட்கிறார்கள், சுவாமி, எவ்வளவு உழைத்தாலும் பணம் கையில் நிற்க மாட்டேன் என்கிறது, வந்த வழி தெரியாமல் போகிறது என்று. இதற்கு பெயர் பணத்தடை. இந்த 2026இல் புதன் பகவானின் அருள் பெற்று உங்கள் செல்வத்தை பெருக்க ஒரு சிறிய பச்சை நிற பருத்தி துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு சிறிய துண்டு வசம்பு, ஒரு ஏலக்காய் மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை வையுங்கள். இதை ஒரு முடிச்சாக கட்டி உங்கள் பீரோ அல்லது கல்லாப்பெட்டியின் வடக்கு மூலையில் வையுங்கள். ஏன் வடக்கு? வடக்கு திசைதான் செல்வத்தின் அதிபதி குபேரனுக்குரிய திசை. அந்த துணியை வைக்கும்போது இந்த குபேர மந்திரத்தை என்னுடன் சேர்ந்து மனதாரச் சொல்லுங்கள். ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்யாதிபதையே தனதான்ய ஸ்மிருதி மே தேஹி தாபய ஸ்வாஹா. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்யாதிபதையே தனதான்ய ஸ்மிருதி மே தேஹி தாபய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தின் அதிர்வுகள் உங்கள் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக மாற்றும். உங்கள் சேமிப்பு பல மடங்கு உயரும். மூன்றாம் ரகசியம். தரித்திர நீக்கம் மற்றும் மைத்திர முகூர்த்தம் சடங்குகளை செய்வது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தரித்திரத்தை தவிர்க்க வேண்டியது. 2026இல் சனிக்கிழமைகளில் தயவு செய்து எவருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். அது உங்கள் கையில் இருக்கும் லக்ஷ்மியை வெளியேற்றும் செயலாக அமையும். அதேபோல் உங்கள் வீட்டின் வரவேற்பு அறையில் ஒரு சிறிய கண்ணாடி கிண்ணத்தில் கல்லுப்பு நிரப்பி வையுங்கள். இது வீட்டில் இருக்கும் திருஷ்டி மற்றும் எதிர்மறை எண்ணங்களை உறிஞ்சிக்கொள்ளும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த உப்பை ஓடும் நீரில் கரைத்துவிட்டு புதிய உப்பை மாற்ற வேண்டும். கடன் தொல்லை இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று சிறிதளவு வெல்லத்தை எறும்புகளுக்கு உணவாக அளியுங்கள். உங்கள் கடன் சுமை பனி போல உருகும். இந்த ஆண்டு பல விசேஷ மைத்திர முகூர்த்தங்கள் வருகின்றன. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சிறிய தொகையை உங்கள் கடனாக திருப்பிச் செலுத்தினால் பல லட்சம் ரூபாய் கடனும் விரைவில் அடைபடும். அன்பு நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஏற்றவாறு தனிப்பட்ட பரிகாரங்கள் மற்றும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பணத்தடைகளை நீக்க வேண்டுமா? இந்த 2026இல் நீங்கள் பெரும் கோடீஸ்வர யோகத்தை பெற வேண்டுமா? உங்கள் சந்தேகங்களுக்கு தீர்வு காணவும் முறையான பூஜைகள் குறித்த ஆலோசனைகளுக்கும் எங்களை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். நம்பிக்கையோடு எதைச் செய்தாலும்
பிரபஞ்சம் அதை உங்களுக்கு திருப்பித் தரும். இன்று நான் சொன்ன இந்த 3 சடங்குகளையும் முழு நம்பிக்கையுடன் தொடங்குங்கள். மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். கலியுக மந்த்ரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். எல்லாம் நன்மையாகவே நடக்கும். நன்றி, வணக்கம்.